Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. திரு எடப்பாடி பழனிசாமி மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் சி.வி. சண்முகம். திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சி இறுதியாக நடந்தது. அதுதான் கடைசி ப்ரப்போசல். ஆனால் அதை ஏற்க மறுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் 47 பேர் அவரை தேர்ந்தெடுக்கிறதா சொன்னது என்பது தவறு. அவர் டெல்லியில் பேசிட்டேன், டெல்லி அனுமதிச்சிட்டாங்க, பிஜேபிக்காரங்களும் கூட இணைஞ்சிடுவாங்க, திமுக வெளி ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த ப்ரப்போசலோடு தான் கையெழுத்து வாங்கினார் அப்படின்னு நிறைய அதிரடிகளை கிளப்பியிருக்கிறார் சி.வி. சண்முகம். நம்முடைய திரு ரமேஷ் அவர்கள், துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரு ரமேஷ், இது இட்ஸ் வெரி டேமேஜிங் ஆன் வெரி மெனி கவுண்ட்ஸ். ஒன்று, பாஜக ஆதரவோடு, பாஜக கிட்ட பர்மிஷனோட, திமுக ஆதரவோடு திரு பழனிசாமி அவர்கள் முதல்வராக முயன்றார் அப்படிங்கிறது ஆரம்பித்து, அதே போல் திருமாவளவனை முதலமைச்சராக ஏற்க மறுத்தார் வரைக்கும் நிறைய கிளைம்ஸை வச்சிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இன்னொரு தரப்பு ஒரு கிளைம் வைக்குது. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட்டோட எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பட் இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிலிருந்து ஆதரிக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்கிற செய்தி பிரேக்கிங் நியூஸாக தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். அதே போல அடுத்த நாள் தினத்தந்தி, தினமலர் போன்ற எல்லா பிரதான நாளேடுகளில் வெளிவந்திருந்ததையும் பார்த்தோம். ஆங்கில செய்தித்தாள்களில் வந்திருந்ததையும் பார்த்தோம். இந்த தருணங்களில் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய செய்தி தமிழக அரசியலில் திருப்புமுனை மாதிரியான செய்தி ஊர்ஜிதப்படுத்தாமல் அத்தனை பேரும் ஒரே மாதிரி வெளியிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த செய்தியை அறிந்தவுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரண்டு தரப்புகளிலும் நாம் தொடர்பு கொண்டு விசாரித்த போது இப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுவது உண்மை. இந்த முயற்சிகளுக்கு இரண்டு தரப்பிலும் சிலர் ஆதரவும் சிலர் எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டதும் 200% உண்மை. இதுல முத்தரப்பு பார்த்துக்கோங்க. திரு சி.வி. சண்முகம் என்ன வைக்கிறாரு, டெல்லி கிட்ட ஆசி வாங்கிட்டேன், டெல்லி சொல்லிட்டாங்க, அவங்க கோஹெட் கொடுத்துட்டாங்கன்னு என்பது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கிளைம். அது அவ்வாறு எடப்பாடி கூறினார் என்று கூறுகிறார் சி.வி. சண்முகம். அதுதான் சார், நீங்க கூறியதை நான் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறியதாக சி.வி. சண்முகம் தெரிவிக்கிறார். அந்த பகுதிக்கு பாஜக இனி மறுப்பு கூறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்க வந்த பிரதான மிக முக்கியமான கேள்வி என்பது, திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு கே.பி. முனுசாமியோ குறைந்தபட்சம் மகாலிங்கமோ அதிமுக தலைமை கழகத்தின் சார்பில் இப்படி வெளிவருகிற செய்திகளில் எந்த அடிப்படையும் இல்லை என்று 3 நாட்கள் மறுப்பு தெரிவிக்காமல் கனத்த மௌனம் காத்தது ஏன்? நேற்றுதான் திரு ஓ.எஸ். மணியன் இந்த செய்திகள் அடிப்படையற்றவை, வதந்தி என்கிறார். இத்தனை நாள் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நான் கேட்கிறேன். பதவி வெளியில் அந்த முயற்சியில் ஈடுபட்டது உண்மை. இப்போது திரை போட்டு மறைப்பதற்கு முயற்சிகள் நடக்கின்றன. ஆகவே திரு சி.வி. சண்முகம் கூறியது உண்மை என்று நான் ஏற்கிறேன். நம்முடைய திரு வன்னியரசு விசிக சட்டமன்ற குழு தலைவரும் இணைந்திருக்கிறாரு. திரு ரமேஷ் தொடர்ந்து அழைப்பில் இருக்குமாறு கேட்டுக்கிறேன். திரு வன்னியரசு ஒரு பெரிய கிளைம் வச்சிருக்கிறாரு. கடைசியாக நாங்க பரிசீலித்த ப்ரப்போசல் என்பது திரு திருமாவளவனை முதலமைச்சராக ஆக்க முயற்சி செய்ததுதான் அப்படிங்கிறாரு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்து விட்டார் அப்படிங்கிறாரு. இது உங்களுக்கு அதிர்ச்சி தருகிறதா? உங்களுடைய ரியாக்ஷன்? வணக்கம்ங்க. ஏற்கனவே எங்களுடைய தலைவர் பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வராக என்னை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனால் என்னை போன்றவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வர வேண்டும் என்று பலமுறை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முறை அதை திமுகவும் அதை முன்னெடுத்திருக்கிறது. அதிமுகவும் அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு முதல்வராக வர்றதுக்கு ஒப்புக்கொண்டதற்கு, இந்த முன்னெடுத்ததற்கு உண்மையாவே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்திருக்கிறார் அப்படிங்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி உள்வாங்குறீங்க? அதான் அவர் மரியாதைக்குரிய அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள்
அவர் பிள்ளை மேல சத்தியம்லாம் பண்றாரு. அதனால வந்து அது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும். ஆனா எது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால அண்ணன் அவர்கள் வந்து அதை குறித்து தெளிவுபடுத்தினால் நாங்க என்னை போன்றவர்கள் அதை புரிந்து கொள்வோம் என்ன நடந்திருக்கிறது. இல்ல உங்க கோரிக்கை இதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுக்கணும்னு கோர்றீங்களா? ஆமா, அதாவது வந்து சி வி சண்முகம் அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு அதாவது எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதல்வராக வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை என்று அவர் சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக நான் பார்க்கின்றேன். ஏன் அப்படின்னா ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதல்வராகுவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லையா? அதனுடைய பின்னணி என்ன என்பதை அவர் விளக்க வேண்டும். ஓகே, உங்க கேள்வி தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக திரு பழனிசாமி விரும்பவில்லையா என்ற கேள்விக்கு அவர் விளக்கணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது அரசியல் காரணத்தை தாண்டி சமூக காரணங்கள் இதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இருந்தா இது தவிர வேற என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறது வந்து நான் பொது சமூகத்துக்கு நான் வந்து விடுறேன். நான் கேள்வியை கேட்கிறேன். ஓகே, தலித் என்ற காரணத்தால அந்த வாய்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்தாரான்னு நீங்க கேக்குறீங்க? ஆமா, இது பொது சமூகத்துக்கு அதான் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும். என்ன பின்னணி என்று அவர் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு தலித் முதல்வராக கூடாதா அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் பொது சமூகத்துக்கு வைக்கிறேன் நான். ஓகே, நன்றி திரு வன்னியரசு. இந்த கேள்வி அரசியல் அரங்கத்தில் கண்ணன்று கொண்டிருக்கும் ஒரு முக்கிய கேள்வியை எழுப்பியிருக்கிறீங்க. திரு வன்னியரசு அவர்கள் சொல்றார், விசிகே உடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு வன்னியரசு வைக்கக்கூடிய கேள்வி என்பது திரு சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி திரு திருமாவளவனை முதல்வராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அதற்கு திரு பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர் தலித் என்பதனால முதலமைச்சராக உங்களால் ஏற்க முடியவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இது மட்டும்தான் காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு பொது சமூகத்திடமே இதை நான் விட்டுவிடுகின்றேன் என்று திரு வன்னியரசு அவர்கள் கூறுவதை கேட்கின்றோம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.